கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நேற்று பார்த்த சத்தியத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. நேற்றைய தினத்திலே கர்த்தர் இரத்தத்தை குறித்து, இரத்தத்தை மாத்திரம் சாப்பிடாமல் அதை தண்ணீரை போல தரையிலே ஊற்றிவிட கடவாய் என்று இரத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலையும் கூட விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்தத்திற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் இந்த இரத்தத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். தேவன் எதற்காக இந்த இரத்தத்திற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்? இந்த இரத்தத்தை குறித்து அவர் ரொம்ப பிரியமானவராக இருக்கிறாரா என்று நாம் பார்க்கும்போது, இந்த பலிகள் எல்லாம் ஏன் இரத்தம் செலுத்தப்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது, கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சாமுவேல் சவுல் ராஜாவினிடத்திலே சொல்லுகிறார். அந்த கீழ்ப்படிதலைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட இந்த பலிகளையும் அந்த இரத்தத்தின் மேல் பிரியமுள்ளவராக, இந்த இரத்தத்திற்காக பலியை எதிர்பார்க்கிறவராக அப்படிப்பட்ட தேவன் அல்ல. கீழ்ப்படிதலே முக்கியம். நம்முடைய மனம் எப்படியாக இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். இந்த இரத்தமானது பாவ நிவிர்த்தி செய்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 17:11 வசனத்திலே, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அந்த இரத்தத்தை ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். பாவ நிவிர்த்தி என்பது இரத்தத்தின் மூலமாகத்தான் வருகிறது என்பதை, இரத்தம் இல்லாமல் பாவ நிவிர்த்தி ஏற்பட முடியாது என்பதை கர்த்தர் அங்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல எசேக்கியேலிலேயும் கூட கர்த்தர் அந்த பலிபீடத்திலே இரத்தத்தை தெளிக்கிறதற்கான கட்டளைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். பலிபீடத்தை உண்டு பண்ணும் நாளிலே அதன் மேல் தகன பலி இடுகிறதற்கும் அதன் மேல் இரத்தம் தெளிக்கிறதற்குமான கட்டளைகள் என்று நாம் வாசிக்கிறோம். அங்கு எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு இடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காளையை கொடுப்பாயாக என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதன் 4 கொம்புகளிலும் சட்டத்தின் 4 கோடிகளிலும் சுற்றி இருக்கிற விளிம்பிலும் பூசி பாவ நிவிர்த்தி செய்து அதை சுத்திகரித்து, அந்த பலிபீடத்தை சுத்திகரிப்பதற்காக அங்கு இரத்தத்தை எடுத்து அதன் 4 கொம்புகளிலும் சட்டத்தின் 4 கோடிகளிலும் விளிம்புகளிலும் பூசி பாவ நிவிர்த்தி செய்து அதை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு பலிபீடத்தை சுத்திகரிப்பதற்காக, அதற்கு பாவ நிவிர்த்தி செய்வதற்காக இரத்தத்தை தெளிக்க வேண்டும், பூச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அங்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல நாம் எபிரேயர்களை கூட நாம் வாசிக்கிறோம். பிரதான ஆசாரியன் எப்படி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கும் போது அவர் எப்படியாக செல்லுகிறார் என்பதை குறித்து எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 9:11 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அந்த பிரதான ஆசாரியன் அப்படியே நான் தான் ஒரு ஆசாரியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை முக்கியத்துவப்படுத்தி அவர் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள அவர் செல்ல முடியாது. அவர் இரத்தத்தோடு கூடத்தான் அவர்
செல்லுகிறார். இரத்தம் இல்லாமல் அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர் செல்ல முடியாது. எனவே பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லும்போது இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்தினார். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த கர்த்தருடைய சந்நிதிக்குள்ளே செல்வதற்கு இரத்தம் பிரதான ஆசாரியனுக்கு தேவைப்பட்டது. அந்த இரத்தத்தை அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டு போய் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் அவர் பாவ நிவர்த்திக்காக அதை கொண்டு சென்றார், இரத்தத்தை கொண்டு சென்றார். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அந்த காளைகளுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை, உங்களுடைய பலிகளின் திரள் எண்ணத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காளைகளின் பலி அந்த இரத்தத்தை கொண்டு செல்லும் போது அப்பொழுது அந்த பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. ஆனால் மீண்டுமாக அவர்கள் பாவிகளாக மாறிவிடுகிறார்கள். அப்போ அந்த பலியை மீண்டும் மீண்டுமாக செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளவு திரளான பலிகளை செலுத்தினாலும் அதன் மூலமாக ஒரு நித்தியமான ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனுடைய சொந்த இரத்தமாக, குற்றமில்லாத மாசற்ற இரத்தமாக இருக்கிறபடினாலே அந்த இரத்தத்தினாலே இந்த உலகத்தின் சகல பாவத்தையும் அவர் ஒரே தரம் அந்த இரத்தத்தினாலே அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அவர் நித்திய மீட்பை நமக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். எனவே நம்முடைய பாவம் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும், எவ்வளவு சிறிய பாவமாக இருந்தாலும், அது இந்த மற்ற இரத்தங்களினாலே, இந்த பலிகளின் இரத்தங்களினாலே அது முழுவதுமாக கழுவப்பட முடியாது. எவ்வளவு பலிகளை செலுத்தினாலும் அதனால் ஒரு நித்தியம், ஒரு பெர்மனண்டான ஒரு சொல்யூஷனை, ஒரு மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை பழைய ஏற்பாட்டிலே அந்த பலிகளை செலுத்துவதன் மூலமாக பிதாவானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பாவ மன்னிப்பை பெறுவதற்கு இரத்தம் சிந்தப்படுவது அவசியம் என்பதை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அதை அந்த விலங்குகளின் இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியாது, பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. அந்த பலிகளின் திரள் பாவ மன்னிப்பை முழுவதுமாக தரவில்லை என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக அதை அவர் அங்கு அவர்களுக்கு விளக்கி காண்பித்து அதை நடைமுறையாக ஏற்படுத்தி கொடுத்தார். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரே இந்த உலகத்தினுடைய எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தவர். அவர் ஒரே தரம் இரத்தம் சிந்தினபடினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிற்கும் நிவிர்த்தி உண்டாகி நமக்கு நித்திய மீட்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டு இரத்தம் சிந்தினபடினாலே இனிமேல் ஒரு பலி தேவையில்லை. இனிமே நம்முடைய பாவத்திற்காக ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒவ்வொன்றிற்கும் அவர்கள் பலி செலுத்தி கொண்டே இருந்தார்கள், முடிவில்லாத பலிகளை செலுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் ஒரு நிரந்தர விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியானதினாலே, தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர் பிரவேசித்திருக்கிறபடினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு நித்தியமான மீட்பு உண்டாயிருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே
சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இந்த நியாயப்பிரமாணத்திலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்ன? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்பதை அவர்கள் நியாயப்பிரமாணத்திலே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அந்த மோசே இவ்விதமாக அந்த இரத்தத்தை எடுத்து தெளித்தார். புஸ்தகத்தின் மேலும், ஜனங்கள் எல்லார் மேலும், கூடாரத்தின் மேலும், ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தார். எனினும் அவர்களை சுத்திகரிப்பதற்காக. அந்த இரத்தம் தெளிக்கப்படும் போது அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்க முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் மீது இரத்தம் தெளிக்கப்பட்டது. எனவே இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறபடினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்தால் மாத்திரமே, அவருடைய இரத்தத்தை விசுவாசித்தால் மாத்திரமே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பாவத்திற்காக எவ்வளவு பிரயாசங்களை எடுத்தாலும், அதன் மூலம் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக எவ்வளவு பிரயாசங்களை எடுத்தாலும், அதனாலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பை பெறுவதற்காக எவ்வளவு கடினமான எல்லைக்கு சென்றாலும், மிக பெரிய ஒரு உபத்திரவங்களுக்குள்ளாக நாம் சென்றாலும், நாம் மேற்கொள்ளுகிற அந்த உபத்திரவங்களின் காரணமாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாவதில்லை. பாவ மன்னிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மாத்திரமே நமக்கு உண்டாயிருக்கிறது. அவரே சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்பட்டவர். அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதனால் மாத்திரமே நமக்கு பாவ மன்னிப்பு சாத்தியமாய் இருக்கிறது. நாம் எந்த பாவமும் செய்யாதவர்களாக நம்மை பிதாவானவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால், அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே அதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த சிலுவையிலே கள்ளர்களை நாம் பார்க்கிறோம். இயேசுவோடு கூட 2 கள்ளர்கள், வலது புறத்திலும் இடது புறத்திலுமாக 2 கள்ளர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார்கள். ஆனால் அதிலே ஒரு கள்ளனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி, அதிலே ஒரு கள்ளன் மாத்திரம் அவன் ஆக்கினைக்கு தப்புவிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் இன்னொரு கள்ளன் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக அவன் போய்விட்டான். அங்கு 2 கள்ளர்களுமே தங்களுடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர்கள் அடைகிறார்கள். சிலுவை மரத்திலே தூக்கி கொலை செய்யப்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் தங்களுடைய பாவத்திற்கான தண்டனை அவர்கள் அடைந்து விட்டார்கள். நாம் இயேசுவின் சிலுவை மரணத்தை அது எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது எவ்வளவு பாடு நிறைந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சிலுவையின் மூலமாகத்தான் நமக்கு மன்னிப்பு வந்தது. ஆனால் இங்கு இந்த 2 கள்ளர்களும் அவர்களே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பாவங்களுக்காக. அப்ப அந்த நரகத்திற்கு போன இன்னொரு கள்ளனும் கூட, அவனும் தன்னுடைய பாவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய தண்டனை அவன் பெற்றுக்கொண்டு விட்டான். அவன் சிலுவையிலே தொங்கி விட்டான். சிலுவையிலே தொங்கி அவன் ஜீவனையே விட்டு விட்டான். ஆனாலும் அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இன்னொரு கள்ளன், அவன் இயேசுவை விசுவாசித்தபடினாலே அவனுக்கு அங்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. இப்ப நம்முடைய பாவ மன்னிப்பு இயேசுவின் மூலமாக மாத்திரமே நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய பாவத்திற்காக நானே சிலுவையில் அரைஞ்சு சாகுறேன், நானே சிலுவையில் தொங்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிலுவையில் போய் தொங்கினா கூட நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகாது. நம்முடைய பாவ மன்னிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு வல்லமை உள்ளதாக, அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனுடைய இரத்தம், குற்றமில்லாத இரத்தம், பாவமில்லாத இரத்தம், பழுதற்ற இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம். அந்த தேவனுடைய இரத்தத்தினால் மாத்திரமே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அல்லாமல் வேறு எந்த ஒரு இரத்தமும் இல்லையென்றால் வேறு எந்த ஒரு முயற்சியும் நமக்கு பாவ மன்னிப்பை தருவது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இந்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும் போது அந்த பாவத்திற்கான தண்டனையும் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவத்திற்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நமக்காகவே அவர் ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கப்பட்டார். நமக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நமக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களின் நிமித்தமாகவே அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை விடுதலை செய்வதற்காக, நமக்கு பாவ மன்னிப்பை தருவதற்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தையின் படியாக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்திற்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவத்திற்கான தண்டனை அங்கு நிறைவேறி முடிந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்து பெற்ற அந்த தண்டனை நம்முடைய பாவத்திற்காகத்தான் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவத்திற்கான தண்டனை அங்கு கேன்சல் ஆகி விடுகிறது. நம்முடைய பாவத்திற்கு எந்த தண்டனையும் இல்லாமல் நாம் பாவமே செய்யாதவர்களைப் போல நாம் நம்முடைய பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். பாவத்தின் தண்டனைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். தேவன் நம்மை மன்னிக்கும் போது அதை முழுவதுமாக அவர் மன்னித்து விடுகிறார். அதை மன்னித்து விட்டு அந்த பாவத்தை ஒரு செய்யாதவர்களைப் போல நம்மை பார்க்கிறார். பிதாவானவர் நம்மை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை பார்க்கும்போது, அவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே அவர் நம்மையும் பார்க்கிறார். ஏனெனில் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம். அவருடைய இரத்தத்தின் மேல் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தோடு கூட அவர் தேவனுடைய சமூகத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார். அவர் அந்த இரத்தத்தை அங்கு காண்பித்துக் கொண்டு இருக்கிறார் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. எனவே அந்த இரத்தத்தை பார்க்கிறவர், நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை பார்க்கிற பிதாவானவர் நம்மை இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறாரோ அதை போலவே பார்த்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் அந்நியர்களாக பாவத்தினால மரித்தவர்களாக நாம் இருந்தோம். உளையான சேற்றிலே நாம் உழன்று கொண்டிருந்தோம். ஆனால் நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைக்கிறோமோ அப்பொழுது எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் வைக்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. எனவே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நமக்கு நம்முடைய பாவத்திற்கான தண்டனை இல்லை. நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசிப்பது மாத்திரமே. இந்த இரத்தம் ஜீவனுக்கு சமானமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் நேற்று பார்த்தோம். நாம் இன்னும் அதை தொடர்ந்து பார்க்கலாம். இரத்தம் ஜீவனுக்கு சமானம். லேவியராகமத்திலே நாம் வாசிக்கிறோம் 17:14, சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம்தானே. அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். இரத்தம் என்பது உயிராக இருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். இப்ப இரத்தத்தை பார்க்கும்போது அதை ஒரு ஜீவனாக ஆண்டவர் பார்க்கிறார். அது நாமும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். இரத்தம் என்று சொன்னால் அது ஜீவன். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். எனவே இரத்தம் ஜீவனாக இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. இப்ப நமக்கு இந்த மாம்சத்திலே இந்த உயிர்
இந்த வாழ்க்கைக்கான உயிர், இந்த இரத்தத்திலே நமக்கு உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஆனால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தேவனைப் போல நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் தேவனுடைய இரத்தத்தை உடையவர்களாக நாம் இருக்கும்போது நாம் அந்த நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்முடைய ஜீவன் ஒரு நித்திய ஜீவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தம் அது தேவனுடைய இரத்தம். அந்த இரத்தத்தோடு கூட நாம் ஐக்கியப்படும் போது, இயேசுவின் இரத்தத்தோடு கூட நாம் பங்கு கொள்ளும் போது நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாக நாம் மாறுகிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். அப்ப நம்ம கடைசி நாளிலே எழும்ப வேண்டும் என்று சொன்னால், நாம் மரித்தவர்கள் நாம் உயிரோடு எழும்புவோம் என்ற நம்பிக்கையில் நாம் வாழுகிறோம். அப்ப அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி சாத்தியமாகிறது? நாம் கடைசி நாளே நான் எழும்புவேன் என்கிற நம்பிக்கை நமக்கு சாத்தியமாகிறது என்று சொன்னால், அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. அவர் நம்மை கடைசி நாளிலே எழுப்புவார் என்ற நம்பிக்கை நமக்கு எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் இருக்கிறது. அவருடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் நாம் பங்கு கொள்ளாமல் ஐக்கியம் கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு நித்திய ஜீவன் இருக்காது. நான் உயிரோடு எழும்புவேன், என் கண்களினால் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி அதெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அது ஒரு ஏமாற்றமடைந்து போய்விடுவோம். எனவே நமக்கு நித்திய ஜீவன் எவ்விதமாக சாத்தியமாகிறது என்பதை கர்த்தர் மிக தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அவருடைய நித்திய ராஜ்யத்திலே நாம் மகிமையோடு கூட நாம் நித்திய காலமாக தேவனோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதன் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் நம்பிக்கையோடு கூட எந்த சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாம் உறுதியாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதன் மூலமாக நாம் அந்த உறுதியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். கலாத்தியர்களை நாம் வாசிக்கிறோம், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இயேசு கிறிஸ்து சொன்னார், என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும், இயேசுவின் மாம்சத்தை புசிக்க வேண்டும், அப்பதான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்ப இப்ப நம்ம என்ன பண்றது? இயேசுவின் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் நம்ம எங்க போறது? ஆண்டவர் பரிசுத்த திருவிருந்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதில் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கர்த்தர் கொடுத்து, இது என்னுடைய மாம்சமா இருக்கிறது, என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று சொல்லி அவர் அதை கொடுத்திருக்கிறார். அந்த அப்பத்தை மாம்சமாகவும் இரசத்தை இரத்தமாகவும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அப்பத்திலும் இரசத்திலும் நாம் பங்கு பெறும்போது அவருடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் நாம் பங்கு பெறுகிறோம். அப்போ இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்தாங்க, சர்ச்சில் கொடுக்கும்போது அதை மட்டும் நம்ம பயபக்தியா வாங்கி நாம் சாப்பிட்டு விட்டு போய்விட்டோம் என்று சொன்னால் அது மாத்திரம் போதும், அதனால் மாத்திரம் நாம் பரலோகத்திற்கு சென்று விடலாம், அதனால் மாத்திரம் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைக்க வேண்டாம். ஒரு சடங்காச்சாரமாக எந்த ஒரு அர்த்தமுமே தெரியாமல் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம சாப்பிட்டா நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு அதை மாத்திரம் தெரிந்து கொண்டு வேற எந்த ஒரு சத்தியமுமே தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லாமல் மீட்கப்பட்டவர்கள் எவ்விதமாக வாழ்வார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்திலே இல்லாமல் நாம் அதை மாத்திரம் நாம் புசித்து விட்டு எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளுவோம்.
அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய பாத்திரம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். தன்னைத்தானே நிதானித்து பார்க்க கடவன் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும்போது தன்னைத்தானே நிதானித்து பார்க்க கடவன் என்று சொல்லி, அப்ப அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய மாம்சத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நாம் பங்கு கொள்ளுகிறோம் என்று சொன்னால் நாம் அவரோடு கூட நாம் ஐக்கியமாகிறோம். தலையாகிய கிறிஸ்துவோடு சரீரமாக நாம் ஒன்றிணைகிறோம். செடியாகிய இயேசுவோடு கொடியாக நாம் ஒன்றிணைகிறோம். அப்ப அவரோடு அவராக, அவருக்குள் அவராக நாம் ஒன்றாக நாம் ஐக்கியப்படுவதற்காக நாம் இந்த பாத்திரத்திலே நாம் பங்கு பெறுகிறோம். அதற்கு தகுதியுள்ள வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா? அப்படிப்பட்ட எண்ணங்கள், வாஞ்சைகள் நம்மிடத்திலே இருக்கிறதா? நம்முடைய விருப்பங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? இல்லை என்றால் வெறும் பரலோகத்திற்கு போக வேண்டும், இந்த நரகத்திற்கு தப்பிக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட எண்ணம் மாத்திரம் நமக்கு இருக்கிறதா? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அந்த ரசத்தை திருவிருந்துல பங்கு பெற்றுட்டு ஆனால் மாம்சத்தின்படியே நீங்கள் பிழைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சாவீர்கள். ஆவியினாலே வாழ வேண்டும். ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்ப பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நாம் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை வழி நடத்துகிறாரோ, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் சத்தம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரமும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் மீண்டும் பிறந்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்மோடு கூட ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ செய்கிறது சரி, இல்லை என்றால் இது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது, இது ஆவியானவருக்கு பிரியமில்லை, இது தேவனுக்கு பிரியமில்லை, இது மாம்சத்தின் கிரியை, இது உலகத்தின் கிரியை என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வழி நடத்துதலுக்கு நாம் செவி கொடுத்து, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்த்து, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழுவோம் என்று சொன்னால் அதுதான் அவருடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் நாம் பங்கு பெறுவது. அவருடைய மாம்சம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அவருடைய இரத்தம் என்பது பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலை குறிக்கிறது. இப்ப தேவனுடைய வார்த்தையின்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு, அதன்படியாக பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலின்படியாக நாம் நடக்கும்போது நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்குள்ளவர்களாக, அதிலே ஐக்கியமுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். வெறும் சடங்காச்சாரத்திற்காக மாத்திரம் நாம் திருவிருந்தை அனுசரிப்போம் என்று சொன்னால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதிலே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. நமக்கு நம்பிக்கை எப்பொழுது இருக்கிறது? நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை எப்பொழுது இருக்கிறது? ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப நித்திய ஜீவன் நமக்கு பலனாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்த கிரியைகளாக இருக்க வேண்டும். அந்த ஆதாம் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்திற்கு செவி கொடாமல் அந்த கனியை புசித்த போது அவன் மரித்து போனான். ஆவியிலே மரித்து போனான். நித்திய ஜீவனை இழந்து போனான். அப்ப ஒவ்வொரு நேரமும் அந்த ஒரு பழத்தை சாப்பிடும்போது அங்க ஆவியானவர் பேசினார். ஆனா அவன் அதுக்கு கீழ்ப்படியலை. அதே போலதான் நம்முடைய இப்போது நம்ம வாழ்க்கையிலையும் கூட நம்ம ஒவ்வொன்றும் செய்யும் போது ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் நடக்கும்போது வழி இதுவே, வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது இதை செய் அல்லது செய்யாதே என்று சொல்லி நமக்கு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார்.
நம்முடைய மனசாட்சியிலே கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய மனசாட்சி நமக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லுகிறது நாம் எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை. எனவே நாம் ஆவியானவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது நாம் தேவனோடு கூட பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் அனுசரிக்கிற பரிசுத்த திருவிருந்து அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். நாம் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்களாக இருப்போம். அதன் மூலமாக நாம் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருப்போம். எனவே நாம் பங்கு பெறுகிற பாத்திரம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா அல்லது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்த்து கொண்டிருந்தோம் திராட்சை ரசத்தின் அனுபவத்திலே. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. ஆனால் எதிரிகளுக்கு, இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு அது கோபாக்கினையின் பாத்திரமாக, அவர்கள் மீது ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகிற பாத்திரமாக இருந்தது. எனவே நாம் அந்த தைரியத்தோடு கூட தேவனிடத்திலே அவருடைய இரத்தத்திலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த தைரியம் நமக்கு எதன் மூலமாக கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீது வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசம், அவருடைய வார்த்தையிலும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலிலும் நமக்கு இருக்கிற ஐக்கியம், நம்முடைய சிந்தை அதன்படி இருப்பது, இதன் மூலமாக நாம் தைரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாக இருக்கிறவர்களால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஆவியின்படி நடக்கிறபடியினாலே நாம் நித்திய ஜீவனை அறுப்போம் என்கிற நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் இந்த நம்பிக்கையோடு கூட, இந்த உறுதியோடு கூட நாம் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்வதற்காக நம்மை அர்ப்பணிப்போம். சின்ன சின்ன காரியங்களிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு கடன் வாங்கும்போது கர்த்தர் பேசுகிறார். இந்த கடனை நீ வாங்க வேண்டாம், உனக்கு அவசியமில்லை என்று பேசுகிறார். ஒரு நபரோடு கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இது எனக்கு விருப்பமானதா இல்லையா என்று சொல்லி. ஒரு இடத்திற்கு செல்லும் போது கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார், இந்த இடத்திற்கு நீ போக வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று சொல்லி. அதே போல ஒரு மற்றவர்களோடு பேசும்போது கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார், இந்த வார்த்தையை நீ சொல்லலாமா வேண்டாமா, இந்த வார்த்தையை நீ சொன்னது சரியா தவறா, இல்லை என்றால் இந்த தவறை நீ செய்து விட்டாய், மன்னிப்பு கேள் அல்லது அவர்களை மன்னித்து விடு. இப்படிப்பட்ட காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வாழும்போது நாம் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுக்கிறவர்களாக இருப்போம். எனவே இரத்தம் ஜீவனுக்கு சமானம். இந்த இரத்தம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்திலே நாம் இருக்கும்போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.